ஹாய், வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் சேனலில் என்ன ரெசிபி, நம்மளை இந்த ரமலான் மாதத்துக்கான ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு புரியும். ஸோ பாருங்கள், இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஸோ மிக்சிங் பவுலில் வந்து நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க, ஒரு கப் அளவுக்கு. இது வந்து டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜூஸ் ரெசிபி. ஸோ இதோடைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முஹப்பத் கா சர்பத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ பால் சேர்த்தாச்சு. பால் நல்லா கூலிங் ஆகிறதுக்கு நல்ல ஐஸாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஃப்தாருக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இது கூட வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ சர்க்கரை வந்து அடியில் இருக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் இஃப்தார் டைமுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து வாட்டர்மெலன் சேர்க்க போகிறோம். அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளவுதான். பாருங்கள், நம்மளோட சூப்பரான முஹப்பத் கா சர்பத் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ரமலானில் தொடர்ந்து நம்மளோட சேனலை டெய்லி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டம்ளரில் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.